ஓம் சரவண பவ. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா குப்பைமேனி சோப் எப்படி செய்வோங்கிறது செய்முறை பார்க்கலாம். இப்போ என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். இப்போ வந்து சோப் பேஸ் வந்து ஒரு 1/2 kg எடுத்து வச்சுருக்கேன். விட்டமின் இ கேப்சூல் வந்து ஒரு 4 கேப்சூல் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து குப்பைமேனி எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஒரு 50 ml எடுத்து வச்சுருக்கேன். குப்பைமேனி எக்ஸ்ட்ராக்ட் ஒரு 50 ml எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து லேவெண்டர் எசென்சியல் ஆயில் வந்து ஃப்ரேக்ரன்ஸ்க்காக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து கோகனட் ஆயில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து சோப் மோல்டு எடுத்து வச்சுருக்கேன். இது தேவையான பொருட்கள் எல்லாமே பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு தான் நம்ம சோப் பேஸ் செய்ய ஆரம்பிக்கணும். அடுத்து வந்து இதை வந்து டபுள் மைடிங் மெத்தடில் சோப் பேஸை வந்து கீழே ஒரு வடைச்சட்டி வச்சு அதுக்கு மேலே வந்து சுடு தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதில் தான் நம்ம கட் பண்ண க்யூப்ஸ்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து சோப் பேஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். கிளறி விட்டோன்னா அந்த ஆவியிலே அது வந்து நல்லா மெல்ட் ஆயிரும். அடுத்ததான் வந்து நம்ம வந்து விட்டமின் இ ஆயில் வந்து இப்போ நம்ம சேர்க்குறோம். இந்த இது வந்து விட்டமின் இ வந்து எதுக்காக சேர்க்குறோம்னா நம்ம டர்ன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக விட்டமின் இ ஆயில் வந்து நம்ம சேர்க்குறோம். இதை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து கோகனட் ஆயில் வந்து ஒரு 5 ட்ராப் சேர்த்துக்கலாம். இந்த கோகனட் ஆயில் வந்து எதுக்காக யூஸ் பண்ணால் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸராக வச்சுக்கிறதுக்காக இந்த கோகனட் ஆயில் வந்து நம்ம சேர்க்குறோம். அடுத்தபடியாக வந்து என்ன சேர்க்கணும்னா குப்பைமேனி எக்ஸ்ட்ராக்ட் வந்து சேர்த்துக்கணும். இந்த குப்பைமேனி எக்ஸ்ட்ராக்ட் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த குப்பைமேனி எக்ஸ்ட்ராக்ட் வந்து எதுக்காக சேர்க்குறேன் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க அரிப்பு, அலர்ஜி இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக வந்து குப்பைமேனி எக்ஸ்ட்ராக்ட் வந்து சேர்க்குறோம். இந்த சோப்பை யூஸ் பண்ணுறது மூலயமா வந்து நமக்கு அரிப்பு, இந்த அலர்ஜியெல்லாம் இருந்தால் நல்லா க்யூர் ஆயிரும். அதுக்காக வந்து இப்போ குப்பைமேனி சோப் வந்து நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். அடுத்து வந்து லேவெண்டர் எசென்சியல் ஆயில் வந்து ஃப்ரேக்ரன்ஸ்க்காக வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த டபுள் பாயிலிங் மெத்தடில் வச்சு தான் பண்ணணும். அடுத்ததாக சோப் மோல்டில் வந்து ஆயில் தடவி வச்சுருக்கோம். இந்த மோல்டில் வந்து இப்போ நம்ம வந்து அந்த இதை வந்து செஞ்சு வச்ச சோப் வந்து எடுத்து இந்த மோல்டில் வந்து ஊற்றிக்கலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா ஊற்றியாச்சு. இதை வந்து ரூம் டெம்பரேச்சரில் வந்து ஒரு ஓவர் நைட் விட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம குப்பைமேனி சோப் வந்து ரெடி. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்